Good afternoon, students. First of all, thanks for your support and positive feedback. இன்னைக்கு பாலிட்டி கிளாஸ் சீரீஸில் கிளாஸ் 4 பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், தென் ப்ரியாம்பிள். ஸோ இன்னைக்கு கிளாஸ் 4ல் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் எக்ஸ்டென்ட், அதாவது ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்டேட்ஸ் வந்து எப்படி எவல்யூஷன் ஆச்சு, ஸோ 1950க்கு அப்புறம் எப்படி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்தது, 56க்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன டிமாண்ட்ஸ்லாம் வந்தது, எப்படி ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிச்சு, முதல்ல இருந்த ஸ்டேட்ஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ப்ளஸ் ஒரு சில யூனியன் டெரிட்டரி வந்து ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1 to 4ல் ஸோ இது எந்த பார்ட்டில் வரும் அப்படின்னா பார்ட் 1ல் வரும். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 1 to 4 யூனியன் அண்ட் தேர் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த ஆர்டிக்கல் 1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கூட வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்தியா நேம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, பாரத் இல்லை வேறு ஏதாவது நேம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிக்கல் 1ல் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஏற்கனவே நிறைய டிபேட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்தியாவுக்கு என்ன நேம் வைக்கிறது அப்படிங்கிறதுல சில குரூப் வந்து பார்த்திங்கன்னா சண்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்தியாவுக்கு இந்த நேம் தான் வைக்கணும், இந்த நேம் தான் வைக்கணுங்கிற ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அப்போ மேஜராக சொன்ன நேம் என்னென்னா இந்தியா இல்லை பாரத். ஸோ அதனால தான் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆர்டிக்கல் 1ல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, நார்மலாக நமக்கு வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸ்டேட்ஸ்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சென்ட்ரல் எப்படி ரூல் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்டில் ரூல் பண்ணிக்குவாங்க. ஒரு சில அக்கேஷன்ஸ் தவிர அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கும். ஓகேங்களா? யூனியன் டெரிட்டரினா சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஏன்னா அங்கே அசம்பிளி இருக்கும். ஸோ இதுதான் மேஜராக ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் ஆனால் ஆர்டிக்கல் 1ல் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸு ப்ளஸ் இது இல்லாமல் புதுசாக ஒரு டெரிட்டரி அக்வயர் பண்ணுறாங்கன்னா அக்வயர் டெரிட்டரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ சில டெரிட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் அக்வயர் பண்ணியிருப்போம் 1950ஸ்க்கு அப்புறம். ஸோ இது எல்லாத்துக்குமான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிக்கல் 1ல் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல மேஜராக நம்ம ஒரு சில கண்ட்ரியிலேருந்து கான்ஸ்டியூஷன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ, கனடா, இங்கேருந்துலாம் சில மேஜர் ஃபீச்சர்ஸ் எடுத்திருப்போம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யூஎஸில் எந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டேட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, இந்தியாவில் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம நோட் பண்ணணும். அதில் முக்கியமாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதே வேறு சில கண்ட்ரியில் எஸ்பெஷலி யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அங்கே வந்து ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலம் தான் வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஸ்டேட்ஸுக்கும் ஈக்குவலாக பவர்ஸ் இருக்கும். ஒரு சில இடத்துல 2 கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மேக்கிங்லேயும் அவங்களுக்கு ஈக்குவலாக பவர் இருக்கும். அதுதான் நம்ம ஃபெடரல்னு சொல்லுவோம், எக்ஸாக்ட் ஃபெடரல்னு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் எக்ஸாக்ட் கிடையாது, குவாசி ஃபெடரல். சில பவர்ஸ் வந்து சென்ட்ரலுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதுதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த இடத்துல சென்ட்ருக்கு தான் பவர் இருக்கும், ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுற பவர் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டரி இருக்கு இல்லைங்களா, மேப்பு, இந்த மேப்பை ரீஆர்கனைஸ் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் அதோட மீனிங். ப்ளஸ் இதில் வேறு என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் ஆர்டிக்கல் 1ல் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ப்ரியாம்பிளில் ஒரு வேர்டு முக்கியமாக பார்த்தோம், சாவரின் அப்படின்னு. சாவரின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்லாம் பார்த்துருங்களா. ஸோ பீயிங் ஏ சாவரின் ஸ்டேட், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு டெரிட்டரியை அக்வயர் பண்ண முடியும், மியூச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யார்ட்டையும் கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மீனிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்டிக்கல் 1ல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 1ஓட ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் 2 போகலாம். ஸோ ஆர்டிக்கல் 2 and 3 மேஜராக சில நேரம் டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. ஏதாவது ஒரு டெரிட்டரி கொடுத்துட்டு இது ஆர்டிக்கல் 2 ப்ரொவிஷன்ஸ் படி பண்ணாங்களா இல்லை ஆர்டிக்கல் 3 ப்ரொவிஷன்ஸ் படி பண்ணாங்களா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆர்டிக்கல் 2க்கும் ஆர்டிக்கல் 3க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆர்டிக்கல் 2 புதுசாக ஒரு டெரிட்டரியை இந்தியா கூட அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை டீல் பண்ணது இல்லைங்களா, அதுதான் ஆர்டிக்கல் 2.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி அது வந்து இந்தியன் டெரிட்டரியாக இல்லை, இனிமே வந்து இந்தியன் டெரிட்டரியாக ஆக போகுது. அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் ஆர்டிகல் 2. அதுதான் பவர் டு அட்மிட் இன்டு யூனியன் ஆஃப் இந்தியா நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து சில டெரிட்டரியெலாம் 1950க்கு அப்புறம் ஆக்குப்பை பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ மியூச்சுவல் கன்சர்னில் சில நேரம் இது பண்ணியிருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் டீல் பண்ணுறது இந்த ஆர்டிகல் 2 தான். ஸோ ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டெரிட்டரியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக தான் வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்போம். வேறு சில கண்ட்ரிஸ்ட்டு இருந்து, ஃப்ரெஞ்சுக்கிட்ட இருந்தோ போர்த்துகீஸ்ட்டு இருந்தோ வாங்கியிருப்போம். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்டிகல் 2 ப்ரொவிஷன்ஸ் தான் டீல் பண்ணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 3 என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா இந்தியன் ஸ்டேட்ஸ், இந்த இந்தியன் ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணுறது தான் ஆர்டிகல் 3. ஒரு ஸ்டேட்டை ஓட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது, இதுதான் மேஜராக டீல் பண்ணுறது. ப்ளஸ் இது இல்லாமல் நேம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த ஆர்டிகல் 3 கீழே தான் வரும். ஸோ ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஆர்டிகல் 3. ஸோ இந்தியன் பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஏரியாவை நம்ம வந்து ஆல்டர் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் சிம்பிளாக. பட் இப்போ ஒரு இதில் வேறு என்ன ப்ரொவிஷன்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறாங்க, கேரளாவோ தமிழ்நாடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டை பிரிக்கும் போது அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்கும் போது நார்மலாக அந்த கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அவங்கக்கிட்டேயும் ஒப்பீனியன் வாங்கணும். பட் இந்த ஒப்பீனியன் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பில்லை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மெஜாரிட்டினா சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் நடக்கும். இந்த இடத்துல ஒருவேளை ஸ்டேட் வந்து அவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க இல்லை எதுவும் ஒப்பீனியன் கொடுக்காத பட்சத்தில் ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ அது வந்து சென்ட்ரோட இன்ட்ரெஸ்ட் கீழே பண்ண முடியும். ஓகேங்களா. ஈவன் தோ ஸ்டேட் வந்து அப்போஸ் பண்ணாலும் அந்த பில்லை சென்டர் வந்து தனியாக பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுற பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதான் ஆர்டிகல் 3. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல் 1, 2, 3 இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதோட ப்ரீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 4ல் இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷனோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த ஆர்டிகல் 4ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அவங்களோட ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை புதுசாக ஒரு ஏரியாவை அட்மிட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இது காம்ப்ளெக்ஸாக இருக்கா ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா டைமுமே வந்து 368 கீழே, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் கீழே போகணும் அப்படிங்கிறது இல்லை. சில நேரம் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் இல்லை சிம்பிளாக கூட வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி கீழே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் ஆர்டிகல் 4ல் இருக்கும். ஸோ என்னென்ன மெத்தடில் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 4ல் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சில நேரம் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் மூலம் பண்ணியிருப்போம், சில நேரம் அமெண்ட்மெண்ட் மூலம் கூட வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து டெரிட்டரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணது. ஸோ ஆர்டிகல் 1 to 4 இதுதான். ஸோ 4 மட்டும் பார்த்திங்கன்னா சில நேரம் கரண்ட் அஃபேர்ஸை கனெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரீஃப் நோட்ஸ் மட்டும், ஸ்டேட்ஸ் வந்து எப்படி வந்து எவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ நார்மலாக இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் 2 டொமினியன் இருந்திருக்கும். ஓகேங்களா, நமக்கு தெரியும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். பிரிட்டிஷ் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த டெரிட்டரிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா பிரின்ஸ்லி ஸ்டேட், இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இந்தியா கூட சேர்ந்துக்கலாம் இல்லை வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெரிட்டரியை வந்து இந்தியா கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெரிட்டரி இந்தியா கூடயும் சேராமல் பாகிஸ்தான் கூடயும் சேராமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ரெஸ்பெக்டிவ் ஆக்ஷன்ஸ் மூலம் வந்து இந்தியா கூட ஒரு சில டெரிட்டரி சேர்ந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது முக்கியமாக வந்து எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் அப்போ வந்து பார்ட் ஏ, பி, பார்ட் சி, பார்ட் டி இப்படி தான் ஸ்டேட்ஸ் இருந்தது. அது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆல்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கும். இதுக்கப்புறம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து சில டிமாண்ட்ஸ் வந்திருக்கும். என்னென்னா லாங்குவேஜ் பேஸில் ஸ்டேட்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் அஜிடேட் பண்ணியிருப்பாங்க, ரியாட்ஸு
சில இடத்துல டிஸ்பியூட்ஸ்லாம் வந்திருக்கும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியலாக ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக சில கமிஷன்லாம் கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பீசிபிளாக இல்லையா அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண கமிஷன் என்ன அப்படின்னா ஜூன் 1948 எஸ்கே தார் கமிஷன் ஒன்று கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து லாங்குவேஜ் பேஸில் ஸ்டேட்ஸ் வந்து ரீஆர்கனைஸ் பண்ண வேணாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜூன் 1948 ஃபார்ம் பண்ண கமிஷன். இவங்க வந்து லாங்குவேஜ் பேஸில் வேணாம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரியாட்ஸ் வந்திருக்கும். ஸோ திரும்ப டிசம்பர் 1948 ஜவஹர்லால் நேரு அவரை பேஸ் பண்ணி இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஜேவிபி கமிட்டின்னு. அவங்களும் லாங்குவேஜை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பட் திரும்ப நிறைய இடத்துல ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால அதுக்கப்புறமும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க 1949 ஃபாசல் அலி கமிட்டின்னு. அவங்க வந்து ஸோ ப்ராப்ளம்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆனதுனால, அக்ரவேட் ஆனதுனால ஓகே லாங்குவேஜை வந்து ஃபேக்டராக கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ப்ரொவைடட் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஈவன் தோ லாங்குவேஜ் பேஸில் ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணாலும் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாமல், ப்ளஸ் எல்லா நேரத்துலையும் வந்து அதை வந்து ஃபேக்டர்ஸாக எடுக்காமல் டெவலப்மெண்ட் பேஸில் வந்து ஸ்டேட்ஸை பிரிங்க அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸோட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து ரீஆர்கனைஸ் ஆகிருக்கும். அப்படி 1956 வந்து ஒரு 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரி பிரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. அதுக்கப்புறம் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கு கீழே தான் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து லாங்குவேஜ் பேஸில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டேட்ஸ் வந்து எவல்யூஷன் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் இந்த 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிக்கு அப்புறம் ஸ்டேட்ஸை பிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன ஸ்டேட் எதுனா 15th ஸ்டேட்டாக குஜராத் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 10th 12th 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து, அதாவது வேற கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம வாங்கினது. ஸோ அதனால தான் அமெண்ட்மெண்ட் மூலம் பண்ணியிருப்பாங்க. தாத்ரா நகர் ஹவேலி, கோவா, டாமன் டையூ, அதுக்கடுத்து புதுச்சேரி. ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1963 16th ஸ்டேட்டாக அஸ்ஸாம்லேருந்து நாகாலாந்தை வந்து பிரிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு எந்தெந்த இயருங்கிறது மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். 17th ஸ்டேட்டு இயர் வந்து 66 ஹரியானா. அதுக்கப்புறம் ஹிமாச்சல். 72 ஒரு 3 ஸ்டேட்ஸ் பிரிச்சிருப்பாங்க, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. அதுக்கப்புறம் முக்கியமாக ஆர்டிக்கல் 371F வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா சிக்கிம் இந்தியா கூட சேர்ந்தது. பட் இந்த இடத்துல ஏன் சிக்கிம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஆர்டிக்கல் 2A அப்படிங்கிற ஒரு புது ப்ரொவிஷன் சிக்கிம்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லை. என்ன அப்படின்னா சிக்கிமில் சோக்கியால் அப்படிங்கிற ஒரு கிங் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்தியா கூட சேர்றதுக்கு வில்லிங்னஸ் சொல்லியிருப்பாங்க. இனிஷியலாக இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அசோசியேட் ஸ்டேட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில இஷ்யூஸ் மட்டும், டிஃபென்ஸு, கம்யூனிகேஷன், அந்த மாதிரியான இஷ்யூஸ் மட்டும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், மீதி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸில் அசோசியேட் ஸ்டேட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட்னா 35th அமெண்ட்மெண்ட் 1974. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் 36th அமெண்ட்மெண்ட்டில் சிக்கிமை 22nd ஸ்டேட்டாக, அதாவது ஃபுல் பிளட்ஜ்டு ஸ்டேட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட்ஸை பிரிச்சிருப்பாங்க. 23rd 24th 25th இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்த ஸ்டேட்ஸ் மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், கோவா. கோவா வந்து இனிஷியலாக யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க 1987. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 2000 தான் வந்து ஒரு 3 ஸ்டேட் பிரிச்சிருப்பாங்க, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அதுக்கடுத்து உத்தரகாண்ட். ஓகேங்களா. பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லேருந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப நாள் இருந்த கண்டிஷன். அதுக்கப்புறம் 2014 தெலுங்கானா வந்து ஆந்திராவிலேருந்து பிரிச்சிருப்பாங்க டெவலப்மெண்ட் கன்சர்னில். ஸோ ஒரு சில ஏரியா டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற கன்சர்னில் தான் இந்த ஸ்டேட்டை வந்து 29th ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க. பட் இப்போ ப்ரெசண்ட்டாக 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஏன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து யூனியன் டெரிட்டரியை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. 2019 ஆக்ட் பாஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 370 எல்லாம் ரிவோக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் குறைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் திரும்ப ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும். 2020 தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற கண்டிஷன்.
ஸோ இது ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். When was the Article 370 removed from the Indian Constitution? ஸோ எக்ஸாக்டாக டேட் இயரோட கேட்டிருக்காங்க. 5th August 2019. ஸோ இதுவும் அது ரிலேட்டடாக தான். டெல்லி யூனியன் டெரிட்டரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். பட் இது வந்து டெல்லியோட எந்த அமெண்ட்மெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். டெல்லிக்கு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் மற்ற யூனியன் டெரிட்டரியோட கம்பேர் பண்ணும்போது. இது எல்லாமே எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்கன்னா 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இது எல்லாமே அதோட கனெக்டான கொஸ்டின்ஸ் தான். இது நம்ம இப்போ சொன்னதான். வென் வாஸ் டாமன் டையூ மர்ஜ்டு வித் தாத்ரா நகர் ஹவேலி ஜனவரி 2020. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா என்னென்ன கமிஷன்ஸ் அப்படின்னு. ஸோ எந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி லாங்குவேஜ் பேஸில் ரீஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அதான் லாஸ்ட் கமிட்டி ஃபாசல் அலி கமிஷன். ஸோ இதை நம்ம அந்த ஸ்லைட்லேயே பார்த்தோம். அருணாச்சல பிரதேஷ் எப்போ பிரித்தாங்கன்னு. மற்ற ஸ்டேட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளெஜ்டு ஸ்டேட்டாக 1987 மாற்றிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுவுமே ஸ்லைடில் பார்த்துருப்போம். பஞ்சாப் வந்து இயரோட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 1966 வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க, ஃபைபரிகேட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.